ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்து உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே மார்னிங் பாப்பாவோட கிளாஸ் முடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பிளான் இருந்தது. ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் டேரெக்டாக ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். எங்கே லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்றப்போ கார்த்திக் டிஃபன் சென்டர் தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் அண்ட் சாப்பாடுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பைசஸ் அந்த மாதிரி மசாலாலாம் நிறைய மிக்ஸ்டாக இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு பிளேட் சாம்பார் சாதம், ஆஃப் வெஜ் பிரியாணி வாங்கிட்டு ஆஃப் பிளேட் தயிர் சாதம். யூஸ்வலாக அவங்க ஆஃப் பிளேட்டெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. எங்களுக்கு வந்து எக்ஸஸாக போய் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றனால எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தான் வாங்கியிருந்தோம். சாம்பார் சாதம் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதில் சென்னா, மூக்கல்ல அந்த மாதிரி கொட்டை ஐட்டமெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போனது வந்து பாரிஸ் தான் போயிருந்தோம். சண்டே யூஸ்வலி நீங்கள் 1 முன்னாடி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கடை திறந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் அரௌண்ட் ஒரு 12:30 போல் போயிட்டோம். அங்கே உங்களுக்கு டாய்ஸு, க்ளோத்ஸு, தென் அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அண்ட் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாமே பாப்பாக்காக தான். அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி நெக் பீஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அன்றைக்கி நெக் பீஸ் எல்லாம் எதுவும் பெருசாக அமையலை அண்ட் மழையுமே ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ரோட்லலாம் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பூ வாங்கிட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். ஏன்னா நேரத்தோடு வீட்டுக்கு போயிட்டோன்னா சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். கிளம்புறப்பக்கு பார்த்திங்கன்னா மழை ஆல்மோஸ்ட் நின்றுடுச்சு. அப்படியே கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுல கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு நேராக அந்த ஆலடிப்பட்டியாக நாங்கள் வந்துட்டு ஒரு சுண்டலும் ஒரு பிளேட் பணியாரமும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக வீட்டுக்கு போனால் தாங்க போயிட்டு நம்ம வேலையை பார்க்க முடியும், சமைக்கிறது அண்ட் அடுத்த நாளுக்கு தேவையான ப்ரிப்பெல்லாம் பண்ண முடியும். அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை பை.